மேட்ச் ஒன் சைடு மேட்சாக இருந்தது. பட் சிஎஸ்கே வந்து வின்னு. ஆனால் எம்ஐ வந்து கெடப்பறன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கெடப்பறை வந்து துரு பிடிச்சிருக்குது இப்போதைக்கு. சிஎஸ்கே இதே மாதிரி ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃபில் போவாங்க, கண்டிப்பாக கப்பு வின் பண்ணுவோம். தோனி இல்லாமல் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, சிஎஸ்கே ஃபேன் இருக்கிறதால தோனி இல்லை கூட. பட் என்ன ஒன்று, அவர் ஸ்டேடியத்தில் வந்து கொஞ்சம் கை காமிச்சா சந்தோஷமாக இருந்திருக்கோம். பட் அவர் ரூமில் உட்காந்துருக்காரு, ப்ராக்டிக்ஸ் மட்டும் வராரு. அது தோனி கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும். பார்க்கலாம், பெஸ்ட் டு பெஸ்ட் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோண்ணா. ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியத்துக்கு வந்து பார்க்குறோம். இந்த மேட்ச் சென்னை பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ருத்ராஜ் இதே மாதிரி கேப்டன்சி நல்லா பண்ணான்னா இன்னும் நல்லாயிருக்கும். நியூ பிளேயர்ஸ்க்கு 2-3 பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோனி இல்லாமல் எங்களை மீண்டும் 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 மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் கலாச்சாங்க. இன்றைக்கி வந்து நம்ம லயன்ஸ், நம்ம சிங்கல்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தோனியோட பேர் மட்டும் இங்கே கூட போடும், அவரோட ஆசீர்வாதம் போகிறோம். வி ஹவ் பர்ஃபார்ம்ட். மும்பையை வந்து ஒரே சீசனில் 2 வாட்டி பீட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. மும்பைக்கு போயிட்டு வாங்கடையில் அவங்கள தோக்கடித்தோம். இன்றைக்கி மறுபடியும் அங்கே சேப்பாக்கத்தில் அவங்கள தோக்கடிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் வந்து எஃப் லோவர் ஸ்டாண்டில் J6, J5 and J6ல உட்காந்தோம். இவர் கேட்சை பிடிச்சார். உருள் பட்டேல் அடித்த 6 இவருக்கு வந்தது. வாழ்க்கையில் முதலாக இன்றைக்கி தான் நாங்கள் 2 பேரும் லைவ் டிவியில் வந்தோம். அவர் அடித்த 6 ஒரு சிஎஸ்கே ரசிகருக்கு கையில் வந்து இவர் கேட்ச் எடுக்கிறாருன்னா மொத்த ஸ்டாண்டை விசில் அடிக்குது. டுடே வி ஹேட் த பெஸ்ட் டே ஆஃப் அவர் லைஃப். சிஎஸ்கே ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். சிஎஸ்கேக்கு விசில் போடு. தேங்க்யூ. மும்பை ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் தோத்துட்டாங்க. கடைசியில் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ரோஹித் ஆடாததுனால ரன்னே வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு தோத்துட்டாங்க. சென்னை இன்னைக்கு நல்லா ஆடினாங்க, போலிங் சூப்பராக போட்டாங்க. பேட்டிங்கில் சின்ன டார்கெட் அடிச்சிட்டாங்க. ஆனால் பும்ராய் முதல்ல இன்னொரு ஓவர் போட்டிருந்தா, கேக்வாட் எடுத்திருந்தா மேட்ச் முதல்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஹார்திக் பாண்டியாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, ரோஹித் சர்மாவே மாற்றினதில்லை. சூப்பர் மேட்ச் நல்லா இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். செம்ம மேட்ச். எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேட்ச் நல்லா எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. பட் டோனி இல்லாத ரொம்ப வருத்தம். ஏன்னா டோனி ஃபேன் நான், டோனி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மெதுவாக சீக்கிரமே ஆடிருக்கலாம், கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, ருத்ராஜ் கைக்வாட் அப்புறம் கார்த்திக் சர்மா நல்லா விளாட்னாங்க. வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் குவாலிஃபை ஆகாமல் தெரில, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கப்பு இல்லை, ஆனால் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே நிறைய ஸ்டார் இருக்கனால ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், இப்போ வெற்றி கண்டிப்பாக. இதுக்கப்புறம் எல்லாம் வெற்றி தான். ஃபுல்லாக 6 தான். என் பொண்ணோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு அமேசிங் கேம். வாட் அண்ட் அட்மாஸ்பியர். சென்னைக்கு பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. சென்னை இஸ் ஆல்வேஸ் சென்னை லவ். சிஎஸ்கே கண்டிப்பாங்க. தோனி இல்லை, தோனி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இல்லைனாலும் வின் பண்ணிட்டோம். ஆமாம், போன மேட்ச் வேறு லூஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இன்னும் 4 மேட்சும் வின் பண்ணாலும் நம்ம வந்து வில் பி இன் செமிஃபைனல்ஸ். கண்டிப்பாக போகிறோம் செமிஃபைனல்ஸ்க்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேண்ணா. எங்கள் தலைக்கோசம் தான் வந்தோம், தலையே இல்லைண்ணா. எங்கள் காட்டில் வேட்டையாட போய்க்குதுன்னு நினைக்கிறேன் சிங்கம். கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஃபைனல் ஜெயிப்போம். சிஎஸ்கே கோசம் தானே வரோம், இந்த நம்பர் கோசம் தான் வரும், தலைக்கோசம் தான் வரும். தலா டோனி, எம்எஸ் டோனி, தலா டோனி, சிங்கம், தலா டோனி, தலா டோனி. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன நடுவுல எப்படி சொல்றது 4-6 அவ்வளோ